Hi friends, welcome to my channel காரைக்குடி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். ஆன்டிக் கலெக்ஷன்ஸில் இன்றைக்கி சேல்ஸுக்கு சில பொருட்கள் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இதில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேட்லாக்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணுன்னா கேட்லாகில் அதோட கெப்பாசிட்டி, ப்ரைஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஆல்ரெடி இருந்தது டெலீட் ஆகிடுச்சு. அதனால் இதில் பார்க்குறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குறப்ப நாங்கள் அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் இம்மிடியேட்டாக பார்த்த உடனே நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, எடுத்துக்கிறோம், வேணுமா வேணாமா அப்படிங்கிறத மட்டும் கைண்ட்லி கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. வேணும் வேணாம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஹையாக ஃபீல் பண்ணால் கூட எங்களுக்கு வி ஃபீல் இது ஹையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறப்ப நாங்கள் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். அடுத்தவங்களுக்கு நாங்கள் விலை சொல்கிறதுக்கோ இல்லை கொடுக்கறதுக்கோ வசதியாக இருக்கும். விதவுட் கன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டுட்டு குவைட்டாக போயிடுறப்ப எங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல. அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே, இது ஒரு நல்ல பிக் சைஸ் குமிழ் தூக்கு மாடல் ஒரு டிஃப்ரெண்ட்டானது. ஒரு 3 to 4 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி பிடிக்கும். பிக் சைஸு. டின் கோட்டிங் எல்லாம் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நாங்கள் இன்னும் ஒரு வாஷ் பண்ணினது தான். இப்போ இன்னும் வாஷ் பண்ணலை. இப்போ வாஷ் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஆன்டிக்கில் அந்த காலத்து வெள்ளைப்பித்தளையில் இருக்கிற ஒரு கூஜா. இது டம்ளர் நல்ல கண்டிஷன், ஃப்ளவர்டு, அதுலேயே செல்ஃப் டிஸ்பிளே ஃப்ளவர்டு இருக்குது. இது கண்டிஷன் குட் கண்டிஷன், எல்லாமே நல்லாயிருக்கு. இது தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை காஃபி கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். நல்லா டைட்டாகவே இருக்குது. நோ லூஸ் காண்டாக்டு. டம்ளரும் கண்டிஷனாக இருக்குது. பாலிஷ் பண்ணது காய் கொத்து பாலிஷ் பண்ணியிருக்கோம். நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். கண்டிஷன் சூப்பர்பாக இருக்குது. ஒரு 3 இது வேணுன்றவங்க பிரியப்படுறாங்கங்கிறதுக்காக கிடைக்கிறப்ப நான் வாங்கினேன். ஏன்னா திரும்பி போயிடுச்சுன்னா திரும்பி நம்ம வாங்க முடியாது. அப்படிங்கிறப்ப கண்டிஷன் ஓகேவாக இருக்கிறதுனால நான் கேட்குறப்ப இருக்கட்டும்ன்றதுக்காக நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இது கண்டிஷன் நல்லா இருக்கிறதுனால நான் வாங்கி 2-3 இடத்துல கலெக்ட் பண்ணேன். 3 காய் கொத்து இருக்குது. 1 மட்டும் நான் பாலிஷ் பண்ணியிருக்கேன். மற்றபடி தேய்ச்சி கழுவுனோடனே நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு வாஷ் கொடுத்தா அப்படியே குட் கண்டிஷன், ரெடி டு யூஸ் தான். நெக்ஸ்ட்டு இது டேபிள் மேலே வச்சுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு சின்ன தட்டு கிடைக்கும், போட்டுக்கலாம், பிளேட்டு போட்டுக்கலாம். சுகரு, சால்ட்டு இல்லை இட்லி பொடி, இந்த மாதிரி சால்ட்டு, இட்லி பொடி இந்த மாதிரி டேபிள் மேலே வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரசவாளி. ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக இருக்குது. ஹெவி வெயிட்டும் கிடையாது. நார்மல் இது தான், நல்லாயிருக்கு. இது இப்போ இந்த கொலு இது கல்யாணத்தில் செட்டியார் வீட்டில் வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொலு வைக்கிறவங்களுக்கு இது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாடல் நல்லாயிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிறதெல்லாம் ஒரு பீஸ் வேணுன்றதுனால மாடல் கலெக்ட் பண்ணேன். இது ஒரு நெய்ஜாடி வெங்கலத்தில் பியூராக டிஃப்ரெண்ட் மாடல், நல்ல ஹெவி வெயிட்டு. இதெல்லாமே வெயிட் ரேட்லாம் கிடையாது, பீஸ் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. இது நான் இது வரைக்கும் இந்த ஆயில் கேன் பிடியோடு தான் பார்த்துருக்கேன். இது பிடி இல்லாமல் இருக்கவும் இல்லாமல் ஒரு மாடலாக இருந்துச்சு, நல்லாயிருக்கு. அதனால் இது ஒரு 1/2 லிட்டர் கெப்பாசிட்டி. இது இதே மாதிரி ஒரு பிடியோடு இருக்குது.
இதே மாதிரி இன்னொன்றும் இருக்குது, 3/4 லிட்டரில் இருக்குது. இது ஒரு 1/2 லிட்டரு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் அது ஒரு 3/4 லிட்டர் கெப்பாசிட்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி மினியான சின்ன ஐட்டம் ரேர்லி அவைலபிள்ங்கிறப்ப கிடைக்கிறப்ப நம்ம வாங்கிடுறோம். ஸோ இது ஒரு நல்ல கூஜா. அந்த காலத்து கலெக்ஷன் பண்ணணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கூஜா கண்டிஷன் ஒடுக்கு இடுக்கு இல்லாமல் கிடைக்கிறது பார்த்து தான் நம்ம எந்த இடத்துல கிடைக்குதோ அங்கே வாங்குகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டம்ளரோடு இருக்குது குட்டியாக. அது மாதிரி திருக்கு எல்லாமே கண்டிஷனாக இருக்குது. நல்ல கூஜா. அடுத்தது முந்திரி கூஜா மாடலு. இதுக்கு டம்ளர் இல்லாமல் இருக்குது. டம்ளர் வேணும்னா எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணுறப்ப சொல்லுங்கள். பார்த்துட்டு எங்கள்கிட்ட டம்ளர் இருந்தால் போட்டு தரோம். இது ஒரு நெய் ஜாடியிலே நல்ல பிக் சைஸு. ஒரு 3/4 லிட்ரு பிடிக்கும் நெய் ஜாடி. 1 லிட்டர் கெப்பாசிட்டி. 3/4 லிட்டருக்கு மேலேயே 1 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். நியர்லி 1 லிட்டர் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு அந்த காலத்தோட இதெல்லாம் நேம் இதில் கூட பதிச்சிருக்காங்க பாருங்கள். நல்லா அந்த காலத்து கல். இது யூஸ் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு பர்பஸ்க்கு அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இது அந்த காலத்தில் இத்தனை 100 வருஷமாக இதை பத்திரமா வச்சுருந்துருக்காங்க. அதுக்கே சொல்லணும். நம்மளெல்லாம் கீழே போட்டுடுறோமா. இது செட்டாக வாங்கியிருக்கேன். இதெல்லாம் மினியேச்சர் கொலு இந்த மாதிரி வச்சுக்கிறவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு 2 செட்டு இருக்குது. இந்த மாவு கல்லில் இது எல்லாமே நான் இங்கே வாங்கலை, பழங்காலம் அங்கே வாங்கினது தான். எல்லாம் நேம் போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாத்துலேயுமே நேம் போட்டிருக்காங்க. அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதுலேயும் பாருங்கள், கண்டிஷன் சூப்பராக இருக்குது. அன்யூஸ்டு பீஸ் தான். பாதமெல்லாம் வச்சு அன்யூஸ்டு தான். பழங்காலம் விரும்புவீங்களா நம்ம யூஸ் பண்ணுறவங்க இதெல்லாமே ஒவ்வொரு பீஸ் கலெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 டம்ளர். இது பூ போட்ட டம்ளரு. வீட்டில் தண்ணி குடிக்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கழுவிருக்கோம், இன்னொரு தடவை கழுவுனா சூப்பராக இருக்கும். அடுத்தது இது ஒரு வீட்டில் சின்ன ஃபங்க்ஷனில் ரிசப்ஷனில் வைக்கணுன்னா சந்தனம் இந்த மாதிரி குங்குமம் இந்த மாதிரி சந்தனம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மஞ்சள் சந்தனம் வச்சுக்கலாம், குங்குமம் வச்சுக்கலாம். இது பன்னீர் தெளிக்கிறது பித்தளையில். இந்த மாதிரி தான் இப்போல்லாம் கொஞ்சம் ஃபேஷனாகவும் ட்ரெடிஷ்னலாக வைக்கிறாங்க. அடுத்தது பாலிஷ் பண்ண வெள்ளை பித்தளை டம்ளர். ஹெவி வெயிட்டு. 4-5 டப்பா இருக்குது. கண்டிஷன் நல்லா இருக்குது. வாஷ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டுக்கலாம். கரண்டியில் மாடல் ஃபிஷ் கரண்டின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ரேர்லி அவைலபிள் தான். இதில் பாருங்கள், இந்த மீன் மாடல் இருக்குது கைப்பிடியில். இதில் போதுமான அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. இந்த ஃபிஷ் கரண்டி பாருங்கள். இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம கிடைக்கிறப்ப சரி ஒரு கஸ்டமர் கேட்டு வாங்கினாங்க. அதனால தான் நான் தேடி பிடிச்சி வாங்கினேன். இதெல்லாம் டின் கோட்டடு. அதனால் இந்த மாதிரி சாம்பார் இதிலெல்லாம் போட்டுக்கலாங்கிறதுக்காக டின் கோட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. பித்தளை தான், ஆனால் டின் கோட்டிங். இது வெங்கல கரண்டி. அதே மாதிரி தான் இந்த நெய் ஸ்பூனு, இந்த மாதிரி ஸ்பூனு. இதில் எதுவும் உங்களுக்கு பொருள்கள் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ்.